வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மில்க் புட்டிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கிராமை விட கம்மியாக தான் அகர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதுக்கிடையில் நம்ம பாலை காய்ச்சிடலாம். இப்போ நான் பால் அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டேன். இந்த ஆடையெல்லாம் கலக்கி விட்டுருங்க நல்லா. இதில் இப்போ நான் 1/2 கப்பு போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ ஏலக்காய் ஒரு 2-3 ஏலக்காவை நான் தட்டி போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஊற வச்ச அகரை எடுத்து பாலில் ஆட் பண்ணிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா கரைஞ்சி வரணும் பாலில். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பால் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி போட்டால் நம்ம ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதில்லை. நான் ஏலக்காவை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டதுனால நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். அந்த ஏலக்காய் தோலெல்லாம் மேலே நின்றோம். இப்போ நான் சூடோடைய போரோசில் பவுலில் ஊற்றிட்டேன். இப்போ இதை நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. நம்மளோட மில்க் புட்டிங் அட்டகாசமாக ரெடியாகி வந்துடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.